திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 34ஆம் ரகசியம். பட்டோலை கொண்டேனோ பிள்ளையைப் போலே. இந்த வார்த்தைக்கு 2 விதமாக பொருள் கூறலாம். பிள்ளை என்பது நம் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை இருவரையும் குறிக்கலாம். இருவர் வாழ்க்கையிலும் ஆச்சாரிய ஸ்ரீ சூக்திகளை பட்டோலை கொண்ட ஓலைச் சுவடிகளில் எழுதி வைத்த சரித்திரம் உண்டு. நம்பூர் வரதாச்சாரியார் என்பவர் ஓலையில் எழுதுவதில் தேர்ந்தவர் என்று கேட்டு அவருக்கு ஒருமுறை 9,000 படியை காலக்ஷேபமாக சாதித்து தாம் எழுதி வைத்த ஓலைக்கட்டை அவரிடம் கொடுத்து, இதை அழகாக எழுதி கொடும் என்று கொடுத்தார். வரதாச்சாரியார் தமது ஊருக்கு சென்று நிதானமாக எழுதி வருவதாக நஞ்சியர் தந்த குறிப்புகளை கையில் எடுத்து சென்றார். வழியில் ஆற்றை கடக்க வேண்டி ஓலைகளை தலையில் வைத்து கட்டி கொண்டு ஆற்றை கடந்து செல்கையில் எதிர்பாராத பெரு வெள்ளம் வந்து ஓலைகளை அடித்து கொண்டு போய்விட்டது. வரதாச்சாரியார் தமது ஊர் சேர்ந்து ஆச்சாரிய அபச்சாரம் வந்ததே என்று மிகவும் சோகப்பட்டிருக்க, அவருடைய திருவாராதன பெருமாள் அவர் கனவில் தோன்றி, நீர் கேட்டதை வைத்து கொண்டு எழுதும், நாம் துணை புரிவோம் என்று அனுகிரகிக்க, வரதரும் ஜீயர் அருளி செய்த பகவத் அனுகிரகமே துணையாக கொண்டு நினைவிலிருந்து எழுதி முடித்து ஜீயரிடம் கொண்டு சமர்ப்பித்தார். ஜீயரும் அதை பூர்வமாக வாசித்து சில இடங்களில் தாம் தந்த குறிப்புகளிலிருந்து மாறுபட்டிருப்பதைக் கண்டு இது ஏன் என்று கேட்க, வரதரும் நடந்தது நடந்தபடியே ஜீயரிடம் விண்ணப்பம் செய்தார். ஜீயரும் மிகவும் உகந்து நம்முடைய பிள்ளையோ நீர் என்று கொண்டாட, வரதாச்சாரியாருக்கு நம் பிள்ளை என்றே பெயராயிற்று. நஞ்சியரின் ஸ்ரீ சூக்தியான 9,000 படியை நம்பிள்ளை பட்டோலை கொண்ட வரலாறு இது. பின்னர் பல ஆண்டுகளுக்கு பின் நம்பிள்ளை ஆச்சாரிய சார்வபௌமராக பல சிஷ்யர்களுக்கு திருவாய்மொழியை பல முறைகள் காலக்ஷேபமாக சாதித்தார். அதில் ஒரு முறை அவர் சிஷ்யர்களில் முதல்வரான வடக்கு திருவீதி பிள்ளை என்பவர் பகலில் கேட்ட பொருட்களை மனதில் தரித்து இரவில் அன்றன்றைக்கு கேட்டதை ஏடுபடுத்தி வர, அந்த ஒரு காலக்ஷேபம் முடிந்த அளவிலே 30,000 படி நஞ்சியர் வியாக்கியானத்து போல் 4 மடங்கு அளவுடையது என்றொரு கிரந்தமாயிற்று. இந்த கிரந்தத்தை நம்பிள்ளை திருக்கண் சார்த்தி உகந்து யானை கோலம் செய்தார் போல் அழகாய் உள்ளது என்று கொண்டாடினார். ஆனாலும் அதை உடனே பிரச்சாரம் பண்ண திருவுள்ளம் இல்லாததனால் தம்மிடமே வைத்து கொண்டார். பின்னர் அது ஓர் ஆண் வழியாய் பலர் கைமாறி பின்னர் மணவாள மாமுனிகள் காலத்தில் மிகவும் பிரச்சாரம் அடைந்தது. இந்த விஷயத்தை உபதேச ரத்தின மாலையில் மணவாள மாமுனிகள் தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைபொருளை நன்குரைத்து ஈடு 36,000 என்று அருளிச் செய்தார். ஆச்சாரியர் ஸ்ரீ சுக்திகளை பட்டோலை கொள்வது, அதாவது ஏடுபடுத்தி வைப்பது ஒரு பெரிய கைங்கரியமாகும். இப்படி ஞாபக சக்தி, எழுத்தாற்றல் இரண்டுமே எல்லோருக்கும் வாய்ப்பதல்ல. பிள்ளையை போல சில பாக்கியசாலிகளுக்கே உண்டு. இதுவே இவ்வார்த்தையில் உணர்த்தப்படும் கருத்து. 34ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.